வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு 36 சைஸ் சுடிதார் கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெடிமேட் எம்ப்ராய்டரி நெக்கு வித் ஃபுல் எம்ப்ராய்டரி சுடிதார் மெட்டீரியல் தான். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதே மாதிரி பேக் சைடு இது வந்து தனியாக இருக்குது. அதனால் நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நெக் இருக்குது, பேக் சைடுக்கு வந்து ப்ளைனாக இருக்குது. அதில் தான் ஸ்லீவ் எடுக்கணும். அதனால் ரெண்டையுமே தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு லைனிங் துணி எடுத்திருக்கோம். லைனிங் வந்து நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து 3/4 ஸ்லீவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வேணும், கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம கட் பண்ணி எப்படி வாங்கிட்டு வருவோமோ அதே மாதிரியே தான் இப்போ நான் போட்டிருக்கேன். கிளாத் வந்து 4 மடிப்பாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு 2க்குமே சேர்த்து தான். ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஃபோல்டட் சைடு வந்து என் பக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். கீழே வந்து வெட்டு பாகம் இருக்குது, மேலே வந்து மடிப்பு பாகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு சுடிதாருடைய லென்த் எவ்வளோ தேவையோ அதை விட 2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க. இது வந்து லைனிங் துணி நம்ம இப்போ எடுக்கிறோம். நான் வந்து 35 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் 38 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் 35 இன்ச் உயரம் எடுக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறேன். அப்போ 35 இன்ச்சுக்கு ஒரு லைன் முதல்ல நான் போட்டுக்கிறேன். இது வந்து லைனிங்கோட அளவு தான். மெயின் ஃபேப்ரிக் இதை விட நம்ம அதிகமாக எடுப்போம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்துடைய அகலம் மடிப்பு பாகத்துலேருந்து எடுக்கிறோம். 3 இன்ச்சு கழுத்துடைய அகலம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஷோல்டருடைய அகலமும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தையலுக்காக அந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். 1/4லேருந்து 1/2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ முன் கழுத்து இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரிஜினல் அளவு எடுத்துருக்கோம்ல உயரத்தில், அந்த இடத்துல வந்து நான் 6 இன்ச் எடுக்கிறேன். அதுக்கு மேலே தையலுக்கு விட்ருக்கோம். 6 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோடைய இறக்கம் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். ஆம்களுடைய இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் எடுத்துக்கலாம். தையலுக்கு விட்டதுலேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த 6 இன்ச் லைன் போடுவோம்ல, அந்த லைன் வந்து இந்த லைனில் வரணும். நான் வந்து அதுக்கு முன்னாடி லைனில் போடுறேன். ஏன்னா எனக்கு இது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் போடும்போது இந்த லைனில் போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அளவு. அதனால தான் நான் அங்கே போடுறேன். நீங்கள் எப்போவுமே இந்த லைனில் போடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி பேக் நெக்குக்கு வந்து ஒரு 7.5 இன்ச் எடுத்துக்கலாம். 7.5லேருந்து 8 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பேக் சைடு. இப்போ அதுக்கு ஒரு லைன் போடுறேன். நான் வந்து கழுத்து கட் பண்ண போகிறதுல நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சி தான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடி சுற்றலோடைய அளவு மேலேருந்து இந்த ஷோல்டருடைய சென்டர்லேருந்து கீழே ஒரு 13 இன்ச்சு இறக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த மேலேருந்து ஷோல்டரு சென்டர்லேருந்து 20 இன்ச்சுக்கு ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 20 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவு, வெயிஸ்ட்டு அண்ட் ஹிப்பு இந்த 3 தான் வரும். இப்போ அந்த டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பாடி சுற்றளவு எடுக்க போகிறோம். பாடி சுற்றளவு வந்து 36 சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 இன்ச் வரும். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் எடுத்து 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். பாடி சுற்றளவு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு வரும்ல, அங்கே ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி ஒரு 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இடுப்புக்கிட்ட நமக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 9.5 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த நம்ம மார்க் பண்ணதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தையலுக்கு விட போகிறோம். தையலுக்கு வந்து நீங்கள் 2 இன்ச் விட்டாலும் சரி அல்லது 1.5 இன்ச் விட்டாலும் சரி, நம்ம இஷ்டம்தான். அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சைடு ஓப்பன் கொடுக்கும்போது நம்ம வந்து 1.5 இன்ச் விடக்கூடாது, 1 இன்ச் விட்டால் போதுமானது. கழுத்து வந்து நான் ரவுண்டு ஷேப் வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் வெட்டுனீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்ஹோல் வரைஞ்சிருக்கோம். பேக் ஆம்ஹோல் சாதாரணமாக வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த ஆம்ஹோலோடைய அளவில் பாதியை மார்க் பண்ணி அந்த பாதியிலேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
அந்த லைனில் இருந்து அப்படியே திரும்ப அந்த ஆம்ஹோலுக்கு வளைவு வரைஞ்சி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வரைகிறோம். இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து நம்ம வந்து 10.5 இன்ச் எடுத்துருக்கோம் அந்த ஹிப்புக்கு. அதுலேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கீழே பாட்டம். இந்த இடம் வந்து 10.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 11.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதுமானது. சைடு ஓப்பன் வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு விடுறேன். நீங்கள் எவ்வளோ 1.5 இன்ச் விட்டிங்கன்னா அந்த 1.5 இன்ச்சும் நீங்கள் மடித்து தைக்கணும். நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அந்த லைனோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வரைஞ்ச அளவில் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சைடில் கட் பண்ணுறோம். நம்ம வந்து தையலுக்கு விட்டதில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் வெட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குடஞ்சி வெட்டினதை வெட்டிடக்கூடாது. முதல்ல பேக் ஆம்ஹோல் தான் வெட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக் ஆம்ஹோல் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் நெக் வந்து எவ்வளோ எடுத்தோம்? 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு சும்மா தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். அப்போ பேக் சைடுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்காக வளைவாக வரைஞ்சி விட்டுருக்கோம். அந்த இடத்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங்கில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயினிங்கில் வந்து அந்த நெக்கு வந்து டிசைன் இருக்குது. அந்த டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். அதனால் எந்த டிசைனாக இருந்தாலும் சரி அதை நல்லா சென்டராக மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சென்டரில் வரும். டிசைனை முதல்ல நல்லா சமப்படுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. சரிசமமாக பிரிச்சுக்கோங்க. என்ன டிசைன் வருதோ அதை பொறுத்து. இங்கே வந்து ஒரு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அதை நல்லா மடித்து சென்டர் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை தனியாக தான் விட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆம்கோல் குடஞ்சி வெட்டியிருக்கோம். அந்த பீஸ் தான் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து லைனிங் துணியை விட ஒரிஜினல் ஃபேப்ரிக் அந்த எம்ப்ராய்டரி போட்ட ஃபேப்ரிக் வந்து ஒரு 3 இன்ச் அளவு நான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச் எடுக்கிறேன். 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். 3 இன்ச் தேவைப்படுது எனக்கு. அதனால் நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு எம்ப்ராய்டரிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் நான் ஒரு 3 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லைனிங் துணியை அப்படியே வந்து அதை மேட்ச் பண்ணியே ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தச்சுட்டு கூட நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் கரெக்டாக வெட்டாமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கழுத்தை வந்து இதே அளவில் கட் பண்ணிவிட்டு அப்படியே அடித்து திருப்புறதுனால திருப்பிக்கலாம். அல்லது நீங்கள் அந்த பைப்பிங் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா கிராஸ் பீஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கேன்வாஸ் கூட கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் போல் நம்ம தைச்சிக்கலாம். நான் வந்து கழுத்துக்கு எதுவுமே இப்போ நான் வந்து வெட்டலை. அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது லைனிங் துணியில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதோடைய அகலம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ரைட் சைடு உள்ளே இருக்கணும். துணியோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் வெட்டும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதனால் கரெக்டான அளவில் மடிச்சுக்கோங்க. இப்போ நான் கீழேருந்து அளவு எடுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 3 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் தையலுக்கு. அதே மாதிரி பேக் சைடும் 3 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே இந்த லைனிங் துணியை வச்சுக்கலாம். லைனிங் துணியை வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு, பேக் 2மே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஆஃப் கை வேணுமா அல்லது 3/4 வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இருக்கிற கிளாத்தை அப்படியே நான் வச்சுக்க போகிறேன். 3/4 ஸ்லீவ் வரும் அந்தளவுக்கு இருக்குது கிளாத்து. அதை வந்து நான் 4ஆ மடித்து போட்டுக்கிறேன். அதில் கரைபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழ் பக்கம் வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். நல்ல பக்கம் உள் சைடு இருக்குது, ராங் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி 4ஆ மடித்து போட்டிருக்கேன். எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழேருந்து அடியில் இருக்கிற கிளாத் வரைக்குமே நீங்கள் எடுக்க போகிற அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே கூட ஒரு பைப்பிங் மாதிரி கூட நீங்கள் அந்த பேண்ட்டு கிளாத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்லீவோட லென்த் வந்து ஒரு 17 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். 17 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் முதல்ல ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கையோடைய சுற்றளவு அதாவது 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கையோடைய சுற்றளவு ஒரு 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட உள்கை இறக்கம் வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே அந்த கையோடைய அந்த பாட்டம் இருக்குல்ல, அதோடைய சுற்றளவு தையலுக்கும் சேர்த்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து இந்த 6 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையுடைய வளைவு அந்த 17 இன்ச் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து அந்த 3 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வரைஞ்ச அளவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அதனால் ஸ்லீவை நம்ம விரித்து போட்டுட்டு ஏதாவது ஒரு சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே சென்டரில் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்லீவுக்கும் குடஞ்சி வெட்டணும். இப்போ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு தான் ஃப்ரண்ட் வரணும் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதுக்கு லைனிங் துணி வேணுனாலும் இதே அளவுக்கு லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.